We've been trying to give you a small foretaste of what you are going to see for all eternity. நீங்க எல்லா நித்தியத்திற்கும் பார்க்க போகிற காரியத்தை குறித்து ஒரு முன்ருசியை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். What is that? You are going to see the glory of Christ for all eternity. அது என்ன? நீங்க எல்லா நித்தியத்திற்கும் கிறிஸ்துவினுடைய மகிமையை எல்லா நித்தியத்துக்குமாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள். We know this because Jesus himself prays for this in John 17:24. நமக்கு இது தெரியும். ஏன்னா இயேசுவே இதற்காக யோவான் 17:24 இதற்காக ஜெபித்திருக்கிறார். He says, Father, I desire that they also whom you have given me may be with me where I am, to see my glory that you have given me because you loved me from before the foundation of the world. அவர் சொல்றாரு, பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். But we don't have to wait for that final day to see his glory. We can begin to see now itself. ஆனா அவருடைய மகிமை பார்ப்பதற்கு அந்த இறுதி நாளுக்காக நம்ம காத்திருக்க வேண்டியதில்லை. இப்பொழுதே அவருடைய மகிமை நாம் பார்க்கலாம். Even though what we see now can never compare, never even come close to what we will see ultimately, in the new heavens and the new earth, still it's very important that we see now more and more of Christ's glory now in this earthly life. நாம இப்ப பார்க்கிறது அந்த முடிவாக இறுதியாக கடைசி நாள நம்ம பார்க்க போகிற கிறிஸ்துவனுடைய மகிமைக்கு அந்த அளவுக்கு ஒப்பீடாக இது இல்லைனாலும் இன்றைக்கு நாம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவனுடைய மகிமை இப்பொழுதே நாம் பார்க்க வேண்டும். That's why for the last few weeks we've been trying to show you the beauty of Jesus' unique glory. அதனாலதான் கடந்த சில வாரங்களாக இயேசுவினுடைய அந்த தனித்தன்மையான அவருடைய மகிமையின் தனித்தன்மையான அழகை உங்களுக்கு நான் எடுத்து காண்பித்தேன். One of the most beautiful aspects of Jesus' glory, we told you, is this, that extremely opposite looking qualities come together perfectly in Jesus like in no one else. அவருடைய மகிமையினுடைய தனித்தன்மையான அந்த அழகு என்ன அப்படின்னா, அதனுடைய அம்சம் ஒன்று என்னன்னா, முற்றிலும் எதிர்மறையாக இருக்கிற ரெண்டு பண்புகள் குணநலன்கள் இயேசுவினிடத்திலே ஒன்றாக இணைந்து பூரணமாக ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது. Jesus is both the lion and the lamb, Revelation chapter 5 tells us. இயேசு அவர் சிங்கம், அதே நேரத்தில் அவர் ஆட்டுக்குட்டி. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் அப்படியாக நமக்கு சொல்லுகிறது. Like a lion, he is the king, he is the Lord, he is the ruler, and he is majestic and he is powerful. சிங்கம் போல அவர் ராஜாவாக, ஆளுகிறவராக, மகத்துவமும் வல்லமையும் மகிமையும் உள்ளவராக அவர் வீற்றிருக்கிறார். Like a lamb, he is meek and humble and gentle and ultimately sacrificial, sacrifices himself for us. ஆட்டுக்குட்டியை போல அவர் சாந்தம் உள்ளவராய், மனத்தாழ்மை உள்ளவராய், தன்னை தாழ்த்துகிற மென்மை உள்ளவராய், முடிவாக தம்மை தாமே பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். In Jesus alone we see these very opposite looking qualities, right? Very, very extremely different qualities coming together perfectly and beautifully in him. இயேசுவினிடத்துல மட்டும்தான் இப்படி முற்றிலும் எதிர்மறையாக இருக்கிற ரெண்டு வித்தியாசமான குணநலன்கள், பண்புகள் ஒன்றாக இணைந்து பூரணமான விதத்திலே, அழகான விதத்திலே ஒன்றாக இணைந்திருப்பதை இயேசுவினிடத்துல மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். That's his unique character. அது தனித்தன்மையான ஒரு குணாதிசயமா இருக்கிறது. And that's his unique glory and it makes us to admire him. அது ஒரு தனித்தன்மையான மகிமை பாருங்க. அது நம்மை அவரை புகழ்ந்து உயர்த்தும்படியாக நம்மை தூண்டுகிறது. Jesus' character put together is the thing that benefits us. Because all these qualities combine in him so perfectly, that's why, we receive so much from him. We benefit so much from him. அப்போ அவர்கிட்ட இந்த மாதிரியான எல்லா குணநலன்களும் ஒன்றாக இருப்பதனால நாம தான் அதிக பலன் அடைகிறோம் பாருங்க. இயேசுவினிடத்தில் இப்படி எல்லா குணநலன்களும் ஒன்றாக இணைந்து பூரணமான விதத்தில் காணப்படுகிறதுனால அதன் மூலமாக அநேக காரியங்களை அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம், பலனை அடைகிறோம். So we've been seeing this for the last 2 weeks and this week also I want to continue this. அப்போ கடந்த சில வாரங்கள் அதை பார்த்தோம். இன்றைக்கு நம்ம அதை தொடர போகிறோம்.
For the last 2 weeks, we've showed you how some opposite looking qualities combine together perfectly in Him. And today also, I'll do that. I'll take some opposite looking qualities and show how they combine beautifully and perfectly in Jesus. கடந்த 2 வாரமா இயேசுவினிடத்துல முற்றிலும் எதிர்மறையாக இருக்கிற 2 குணநலன்கள் பண்புகள் எப்படி ஒன்றாக பூரணமான விதத்தில் இணைந்திருக்கிறது இயேசுவினிடத்தில் காணப்படுகிறது அப்படின்றத காண்பித்தேன் இல்லையா. இன்றைக்கும் அதை தான் உங்களுக்கு ஒரு விதமான காரியத்தை இன்றைக்கும் அதே குறித்தான் காண்பிக்க போகிறேன். Now, before we begin, let me just remind you about one very basic foundational truth, because everything we're going to say today is based on this, and it's important that I just remind you at the outset. அப்போ இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அதாவது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு சொல்ல போகிறதுக்கும் இதுதான் ரொம்ப அடிப்படையான காரியமாக இருக்கிறது. அதனால் இந்த ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். See, the most basic truth about Jesus is that Jesus is both fully God and fully man. இயேசுவை குறித்த மிகவும் ஒரு அடிப்படையான சத்தியம் என்ன அப்படின்னா, அவர் முழுவதும் தேவன், அதே நேரத்தில் முழுவதும் மனிதன். That one fact about Jesus itself sets him apart from anybody else. You know, you have the entire human race, but Jesus is very special because nobody in the human race is both God and man, and yet Jesus is God and man. அந்த ஒரு உண்மையை, அந்த ஒரு சத்தியமே பார்த்தீங்கன்னா மற்ற எந்த ஒரு நபரை காட்டிலும் இவரை வித்தியாசமானவராக்குகிறது. இவர் மட்டும்தான், மற்ற எந்த மனிதர்களும் இப்படி கிடையாது பாருங்க. இவர் மட்டும்தான் முழுவதும் தேவனாக முழுவதும் மனிதனாக இருக்கிறார். வேற எந்த ஒரு நபரும் இப்படி கிடையாது. Now, even though you know this is a very basic truth, right? We know this, but even though you know it, I'm reminding you because today we're going to see that as God, some qualities are true about Jesus, but as man, some other qualities, opposite looking qualities, are true about Jesus, and they both combine perfectly in Him like in no one else. இது ரொம்ப ஒரு அடிப்படையான சத்தியம். ஏற்கனவே இது உங்களுக்கு தெரிஞ்சாலும் இது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இயேசு அவர் தேவனாக அவரிடத்துல சில பண்புகள் குணங்கள் காணப்படுகிறது. அதே மாதிரி எதிர்மறையாக பார்க்கக்கூடிய விதத்தில் எதிர்மறையாக மனிதன் என்கிற விதத்தில் அவரிடத்துல சில குணங்கள் காணப்படுகிறது. இந்த 2 குணங்களும் பூரணமான விதத்திலே ஒன்றாக இணைந்து இயேசுவினிடத்திலே காணப்படுகிறது. If you think about that picture of Jesus as the lion and the lamb, right? If you think like that, think like this. His lion-like qualities are more connected to his deity, the fact that he's God. And his lamb-like qualities are more connected to his humanity, the fact that he is man. இயேசு சிங்கம் போலவும் இருக்கிறார், அதே நேரத்தில் ஆட்டுக்குட்டியும் போலவும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதை மனதில் வச்சுக்கோங்க. அவர் சிங்கம் போல இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிங்கத்தினுடைய அந்த குணநலங்கள் அவரிடத்தில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய தெய்வீக தன்மையை குறிக்கிறதாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறார், மென்மையாக இருக்கிறார். அந்த குணநலன்கள் அந்த பண்புகள் எல்லாமே அவர் மனிதனுக்குரிய குணாதிசயங்களை எல்லாம் கொண்டிருக்கிறார் அப்படின்ற விதத்தில் எடுத்துக்குவாங்க. So here's the plan for today. அப்போ இன்னைக்குரிய காரியம் இதுதான் பாருங்க. Today we're going to see 3 examples, and in each example I'll show you how a divine quality combines with an opposite looking human quality in Jesus. They both combine in Jesus perfectly and beautifully. இன்னைக்கு 3 உதாரணங்களை பார்க்க போறோம். அதில் ஒவ்வொரு உதாரணத்திலையும் தெய்வீக பண்புகள், அதற்கு எதிர்மறையாக இருக்கிற மனித பண்புகள் குணநலன்கள், இவை இரண்டும் பூரணமான விதத்திலே அழகான விதத்திலே இயேசுவினிடத்தில் எப்படி ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது என்பதை காண்பிக்க போகிறேன். So let's begin. சரி, நாம் ஆரம்பிக்கலாம். The first example is Jesus is on the one hand truly independent and yet on the other hand totally dependent upon God. அப்போ முதல் உதாரணம் என்ன அப்படின்னா, இயேசு அவர் ஒரு விதத்திலே முழுவதும் சுயாதீனமாய் தன்னிச்சையானவர். இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக அவர் சார்ந்து கொள்கிறவர், அதாவது தேவனை சார்ந்து கொள்கிறவர். Jesus is truly self-sufficient and yet totally reliant upon God. இயேசு முழுவதுமாக அவர் தனக்கு தானே போதுமான நிலையில் இருக்கிறவர்.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தேவனை அங்கே சார்ந்து கொள்ளுகிறார் தன்னுடைய தேவைக்கு எல்லாவற்றுக்கும். You know, we like to be self sufficient or independent, right? We like to stand on our own 2 feet, so to speak. நாம வந்து தன்னிச்சையா இருக்கணும்னு விரும்புறோம் இல்லையா? நம்ம வந்து என் சொந்த கால்ல நான் நிக்க போறேனாக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி விரும்புறோம் இல்லையா? We like things like financial independence, for example, so that we can earn enough money, to support us and our family, so that we don't have to depend on others financially, and that's a good thing. நாம வந்து பொருளாதாரத்துல வந்து நான் வந்து தனியா நிக்கணுமாக்கும். நான் வந்து யாரையும் சார்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்லாம் விரும்புறோம். அதெல்லாம் நல்ல விஷயம் தான். In many ways, independence is a very good thing, and we do need to seek it. அப்போ பல விதத்துல வந்து இந்த மாதிரி நம்ம யாரையும் சார்ந்து கொள்ளாமல் நாமே நம்மளுடைய எல்லா காரியத்தையும் சந்திக்கிற ரீதியில இருக்கிறது வந்து நல்லதுதான். But sometimes people take this idea of independence to an extreme. ஆனா சில நேரத்துல வந்து மக்கள் வந்து இந்த சுதந்திரமா சுயாதீனமா இருக்கிற இந்த காரியத்தை வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா கொண்டு போயிடுறாங்க. They'll boast about it, and then they'll say, I made it on my own, and nobody helped me. It's all me, and they speak in that way sometimes. சில நேரத்தில் அது எப்படி கொண்டு போயிடுறாங்க, எனக்கு யாரும் இது பண்ணலையாகும், யாரும் எனக்கு எந்த விதத்துலையும் உதவி செய்யலையாகும், நானே வந்துட்டேனாக்கும், நானே மேலே வந்துட்டேனாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா? But we should realize that as humans, the truth of the matter is, we cannot be truly and absolutely independent. ஆனால் மனிதர்களாகிய நாம் அதை உணரணும். பாருங்க, என்ன மனிதர்களாகிய நாம் முழுவதுமாக தன்னிச்சையாக சுயாதீனமானவர்களாக யாரை சார்ந்து கொள்ளாத ரீதியில் நம்ம இருக்க முடியாது. We need some help from somebody. நமக்கு வந்து ஏதோ ஒரு உதவி, யாரிடத்துல வந்து ஏதோ உதவி நமக்கு தேவை எப்போதுமே. Even if you don't think you need any help from other human beings, at least I think you'll agree we need the help of Almighty God. நமக்கு வந்து எந்த மனுஷங்களிடத்திலுமே எந்த உதவியுமே தேவையில்லை அப்படின்னு நம்ம சொன்னா கூட நமக்கு வந்து தேவனிடத்திலிருந்து, சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து நமக்கு உதவி தேவையா இருக்கிறது. The people who say, I stand on my own 2 feet, they like to say that, but truth is, without God's mercy and grace and help, they cannot stand on their own 2 feet. I mean, literally, they will fall the next second if God doesn't hold them up. சொல்றாங்க இல்லையா, தான் என் சொந்த காலில் என் சொந்த 2 காலம் நிற்கிறனாகும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க வந்து உண்மையில என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்க வந்து தேவனுடைய உதவி இல்லாம அவங்க அடுத்த ஒரு நிமிஷம் கூட தங்களுடைய சொந்த காலில் நிற்க முடியாது. அவர் உதவி பண்ணலன்னா அவ்வளோதான், அடுத்த செகண்ட் அவங்க கீழே விழுந்துருவாங்க. அதை உணரணும். Without the grace of God, we cannot even take one more breath, actually. And people sometimes fail to realize how dependent they are upon God, His grace, His mercy. But the truth is, we are dependent upon God for every breath, every moment. அப்போ தேவனுடைய இரக்கம் இல்லாமல் அடுத்த பொழுது நம்ம சுவாசிக்க கூட முடியாது பாருங்க. பல நேரத்தில் நம்ம அதை உணர்றது இல்லை, ஆனால் உணரணும் பாருங்க. நாம் அடுத்த பொழுது சுவாசிக்கிறதே தேவனுடைய இரக்கமாய் கிருபையாக இருக்கிறது. அவருடைய கிருபையும் இரக்கமும் இல்லாமல் நாம் அடுத்த பொழுது சுவாசிக்க கூட முடியாது, நிற்க கூட முடியாது. The idea of independence is a great idea, and it's good in many ways, but human beings cannot be truly and absolutely independent, because we will always be dependent on God. நம்ம யாரையுமே சார்ந்து கொள்ளாமல் தன்னிச்சையாக சுயாதீனமாக சுதந்திரமாக வாழணுன்றது ஒரு நல்ல கருத்து தான் பாருங்க. ஆனால் மனிதன், மனுக்குலம் உண்மையாக முற்றிலும் சுதந்திரமாக, அதாவது சுயாதீனமாக தன்னிச்சையாக நானே செயல்பட்டுக்குவேன் அப்படின்ற விதத்தில் இருக்க முடியாது. ஏன்னா நாம் எப்போதுமே தேவனை சார்ந்து தான் இருக்கிறோம். But now think about God for a minute. If there is anyone truly independent, it is God alone. இப்போ தேவனை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே யாரையும் சார்ந்து கொள்ளாமல் தன்னிச்சையாக சுயாதீனமாக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர் தேவன் மட்டும்தான். God doesn't need anyone. God doesn't depend on anyone. Everyone depends on Him, but He doesn't depend or need anyone. தேவனுக்கு யாரும் தேவையில்லை பாருங்க. அவர் யாரையும் சார்ந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் தன்னிச்சையாக இருக்கிறார். மற்ற எல்லாரும் தான் அவரை சார்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. Only God is truly independent, truly self-sufficient. உண்மையிலேயே தேவன் மட்டும்தான் அவர் தனிமையாக தன்னிச்சையாக யாரையும் சார்ந்து கொள்ளாமல் இருக்கிறார். முழுவதுமாக தனக்கு தானே போதுமானவராக இருக்கிறார். And Jesus
Now think about Jesus. Jesus, because he's fully God, he's fully divine, he is truly self-sufficient and independent. அதே மாதிரி தான் பாருங்க, இயேசு அவர் வந்து முழுவதும் தேவனாக இருக்கிறபடினாலே அவர் முழுவதுமாக தன்னிச்சையாக, அதாவது யாரையும் சார்ந்து கொள்ளாமல் தனக்குத்தானே போதுமானவராக தன்னிறைவு உள்ளவராக இருக்கிறார். He needs no help. He is divine. He doesn't need the help of any creature. அவருக்கு வந்து உண்மையிலே எந்த உதவியும் தேவையில்லை பாருங்க. அவர் வந்து தெய்வத்துவம் வாய்ந்தவர், தேவன் அவர். அவருக்கு எந்த ஒரு சிருஷ்டிப்பினுடைய யாருடைய உதவியுமே அவருக்கு தேவை கிடையாது. In fact, all creatures, including us, and the whole universe is dependent upon him, that is Jesus. அப்போ எல்லா சிருஷ்டிப்பும் நம்மையும் சேர்த்து முழு உலகமுமே எல்லா சிருஷ்டிப்புமே அவரை இயேசுவை சார்ந்து தான் இருக்கிறது. Whether people know it or not, or whether they like it or not, the truth is the entire universe needs the help of Jesus to even survive or continue to exist, because the Bible says in Hebrews 1:3 that Jesus upholds the universe by the word of his power. அப்போ இதை வந்து எல்லாரும் அறிஞ்சிருக்கிறாங்களோ இல்லையோ, அதை விரும்புகிறாங்களோ இல்லையோ, ஆனால் முழு உலகமே எல்லாருமே இயேசுவை, அவரை தான் நாம் சார்ந்திருக்கிறோம். அவர் இல்லாமல் நாம் வந்து நிற்க கூட முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது பாருங்க. அவர் தான் நம்ம எல்லாவற்றையும் தாங்குகிறார். எபிரேயர் 1:3 இப்படியாக சொல்கிறது என்ன, சர்வத்தையும் அவர் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறாராம். If he didn't uphold the world and the entire universe, it would disintegrate in the next second. Think about that. Your bodies, our very bodies, the entire earth itself, all of space would crumble and fall apart if not for the work of the Son of God in upholding and sustaining everything by the word of his power. அப்போ அவர் வந்து தாங்கவில்லை என்றால், அவர் தாங்கலைன்னா நாம் எல்லாரும் சரி, உலகம் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் சிதைந்து போயிடுவோம் பாருங்க. அப்போ தேவகுமாரனாகிய அவர் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறதுனால தான் எல்லா நிலையிலும் இருக்கிறது. இல்லைன்னா எல்லாமே ஒன்றும் இல்லாமல் சிதைந்து போய்விடும். If there is anyone truly independent, if there is anyone needing no help, it is Jesus, the one who sustains everything. He's truly God. He is independent. அப்போ உண்மையிலேயே சுயாதீனமாக தன்னிச்சையாக யாரையும் சார்ந்து கொள்ளாமல் யாராவது இருப்பார்னா, யாருடைய உதவியும் தேவையில்லாத நிலையில் அப்படி யாராவது இருப்பார்னா அவர் இயேசு தான் பாருங்க. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் தாங்குகிறவராக இருக்கிறார். அவர் உண்மையிலேயே தேவனாக இருக்கிறார். அவர் மட்டும்தான் தன்னிச்சையாக யாரையும் சார்ந்து கொள்ளாத நிலையில் இருக்கிறவர். Now that one fact about Jesus itself is amazing and glorious. இயேசுவை குறித்து அந்த ஒரு உண்மை, அந்த ஒரு சத்தியமே மட்டுமே பார்த்தீங்கன்னா மகிமையானது. அது ஒரு ஆச்சரியமான அற்புதமான ஒரு காரியமாக இருக்கிறது. But let me tell you something even more amazing. This all-sufficient one, this self-sufficient, truly independent one, this Jesus is also the one who completely depends and relies upon God. ஆனால் இன்னும் ஒரு அற்புதமான காரியத்தை கூட சொல்கிறோம் பாருங்க. இப்படி முழுவதும் தனக்குத்தானே போதுமானவர், யாரையும் சார்ந்து கொள்ளாமல் தன்னிறைவாய் தன்னிச்சையாக இருக்கிற இந்த இயேசு முழுவதுமாக தேவனை சார்ந்து இருக்கிறவராய் இருக்கிறார். Why? Because he is also man. As God, he is truly self-sufficient, but he is also man, and as man, he relies completely upon God. ஏன்? அவர் வந்து முழுவதும் மனிதனாக இருக்கிறார். அவர் வந்து முழுவதும் தேவனாக தன்னிறை உள்ளவராக தனக்குத்தானே போதுமானவராக யாரையும் சார்ந்து கொள்ளாமல் இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் முழுவதும் மனிதனாக இருக்கிறதுனால முழுவதுமாக தேவனை சார்ந்து அவரை பற்றி கொண்டு இருக்கிறார். When I say Jesus relies upon God, I mean as man, Jesus relies upon the Father, God the Father. நான் வந்து இயேசு வந்து அங்கே தேவனை சார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, அவரை நம்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறேன், அவர் முழுவதும் மனிதனாக தம்முடைய பிதாவை சார்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறேன். Both are true about Jesus. That's why I said he's both God and man. And as God is independent, but as man he is dependent upon God. Both are true. You cannot miss both. You have to look at both, and they combine perfectly in Jesus.
அப்ப இந்த 2 காரியமே உண்மை பாருங்க. இயேசுவினிடத்துல இந்த 2 காரியம் உண்மை. அவர் தேவனாக முழுவதும் தன்னிச்சையாக, தன்னிறைவுள்ளவராக, எவருடைய உதவியும் இல்லாமல் தனக்குத்தானே போதுமானவராக இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் முழுவதும் மனிதனாக, அவர் முற்றிலும் தேவனையே நம்பி தேவனையே சார்ந்து இருக்கிறவராக இருக்கிறார். இப்படி இந்த 2 காரியமும் இயேசுவினிடத்திலே பூர்ணமாக ஒன்றாக காணப்படுகிறது. We are not used to seeing both these qualities, anywhere else, in anybody else, to this extent, to this perfection. But that's why Jesus is so unique and so perfect. நாம் இந்த 2 குணங்களையும், இந்த 2 பண்புகளையும் வேற எங்கும், வேற எவரிடத்துல இந்த அளவுக்கு இவ்வளவு பூரணமான விதத்தில் நம்ம பார்க்கறது இல்லை பாருங்க. ஆனால் அதனால தான் இயேசு ரொம்ப மிகவும் தனித்தன்மை வாய்ந்தவராக இருக்கிறார். மிகவும் அவர் பூரணமாக, பரிபூரணமாக இருக்கிறார். I want you to think a few minutes about how Jesus relies completely upon God as man. இப்போ கொஞ்சம் இதை யோசிக்கணும் பாருங்க. என்ன அப்படின்னா, இயேசு முழுவதுமாக மனிதனாக முழுவதுமாக எப்படி தேவனை சார்ந்து நம்பியிருந்தார். Now, I can give many proofs, but I think one of the easiest proofs for this is the simple fact that Jesus prayed so much. In his earthly life, if you look at Jesus' earthly life, you'll see again and again that he prays. And the very fact that he prays shows his dependence upon God, his reliance upon God. அப்போ இதுக்கு பல ஆதாரங்களை உங்களுக்கு காண்பிக்க முடியும். ஆனால் அவர் குறிப்பிட்ட விதத்தில் ஒரு காரியம் தான். அதாவது அவர் அடிக்கடி ஜெபிக்கிறார் இல்லையா? அந்த ஜெபிக்கிற அந்த ஒரு காரியமே அவர் முழுவதுமாக தேவனையே நம்பி தேவனையே சார்ந்திருக்கிறார் என்பதை அங்கே நமக்கு ஆதாரமாக காண்பிக்கிறது. See, whenever anybody prays, right? Whenever you pray, whenever I pray, we are revealing something. And what is that? We're showing that we don't know everything. We need God's wisdom. We need God's guidance, His strength. We need God. Without God, we can't make it. And so we pray, seeking God and His help and everything. எப்போல்லாம் நாம் ஜெபிக்கும் போது, நீங்கள் நான் யார் ஜெபிக்கும் போதும் அங்கே என்ன சொல்கிறோம், நமக்கு எல்லாம் தெரியாது, நமக்கு தேவனுடைய ஞானம் தேவை, அவருடைய அறிவு, அவருடைய புத்தி தேவை அப்படின்னு சொல்லி அவரை சார்ந்து கொள்கிறோம். அவருடைய உதவி நமக்கு தேவை என்று சொல்லி நாம் ஜெபத்தின் மூலமாக அவரை சார்ந்து கொள்கிறோம். The very act of prayer shows that a person depends upon God. அப்போ அந்த ஜெபம் என்கிற அந்த ஒரு கிரியே ஒரு நபர் முழுவதுமாக தேவனை சார்ந்து இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. And the very fact that sometimes we neglect our prayer life is proof that we are at that moment relying on ourself, our own wisdom, our own power, our own ability to live our life, அப்போ நம்ம சில நேரத்தில் நம்ம ஜெபத்தை புறக்கணிக்கும் போது என்ன பண்ணுறோம்னா அங்கே நாம் தேவனை சார்ந்து கொள்ளாமல் நாமே சார்ந்து கொள்கிறோம், நம்முடைய ஞானத்தை, நம்முடைய பலனை சார்ந்து கொள்கிறோம். Now I want you to think about the fact that Jesus prayed. Just stop and think for a minute. அப்போ இயேசு ஜெபித்தார்லே, அதை கொஞ்சம் யோசிக்கலாம். If there's anybody who doesn't need to pray, it's Jesus, because he is fully God. He has all the power and authority. He's the second person of the Trinity. He has authority and power over sickness, demons, death, nature, everything. And yet he prays, and he prays so much. யாராவது ஒரு நபர் ஜெபிக்க வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு நபர் யாருன்னா இயேசு பாருங்க. ஏன்னா அவர் முழுவதும் தேவனாக இருந்தார், அதிகாரமும் வல்லமையும் உடையவராக இருந்தார். அவருக்கு எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் இருந்தது. வியாதி, பிசாசு, எல்லா இயற்கை எல்லாவற்றின் மீதும் அவருக்கு அதிகாரம் இருந்தது. அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் முழுவதும் தேவனாக இருந்தார். Just the fact that he prayed so much is amazing. Is something amazing about Jesus if you think about it really. ஆனால் அவர் அந்த அளவுக்கு ஜெபிக்கிறார் பாருங்க. அவ்வளோ ஜெபிக்கிறார் இல்லையா? அந்த ஒரு காரியமே பார்த்தீங்கன்னா அது அவரை குறித்த ஒரு அற்புதமான ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது. We are told that often he would withdraw from the crowd and go to some place alone so that he can pray. For example, in Luke chapter 5 verse 15 and 16. I'm not going to read the verses, I'll just say it and go on. அப்போ இயேசு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி தனியாக ஜெபிக்க போயிடுறாரு பாருங்க. மக்கள் கூட்டத்தை விட்டுட்டு தனியாக ஜெபிக்க போயிடுறாரு. இதை நம்ம அடிக்கடி பார்க்குறோம். லூக்கா 5:15-16 அதை நம்ம பார்க்குறோம். We are told in some places that Jesus sometimes woke up very early in the morning just to pray. சில இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறோம், அவர் அதிகாலையிலே இருட்டோட எழுந்து ஜெபிக்க போயிடுறாருன்னு பார்க்குறோம். That's in Mark 1:35.
மார்க் 1:35 அதை பற்றி நாம் பார்க்குறோம். Sometimes we're told how in the evening time he was alone and spending time with God in prayer and so on. For example, Matthew 14:23. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சாயங்கால நேரத்தில் அங்கே போய் தனிமையாக இருந்து ஜெபம் பண்ணார் அப்படின்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு மத்தேயு 14:23 அதை பற்றி பார்க்குறோம். அவர் சாயங்காலத்துலையும் ஜெபிக்கிறார். And during key moments in his life, you'll see that he prays for an extended period of time. For example, just before he's going to choose his disciples, very key moment, he prays all night, we are told in Luke 6:12 and 13, you know. அது மட்டும் இல்லை, இயேசு தம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களை ரொம்ப நீண்ட நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. உதாரணத்துக்கு தம்முடைய சீசர்களை தெரிந்து கொள்கிற அந்த முக்கியமான தருணத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா ராம் முழுதும் ஜெபம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். லூக்கா 6:12-13 அதை பார்க்குறோம் பாருங்க. ராம் முழுதும் ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். And then of course the most important moment is the cross. And before going to the cross, Jesus prays so much. I mean, right now we are studying John 17, which is one long prayer. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அந்த முக்கியமான தருணத்தில் அங்கே ஜெபிக்கிறார் பாருங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நாம் படித்து கொண்டிருக்கிற அந்த யோவான் 17 பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட ஜெபமாக இருக்கிறது. Right? This long prayer in John 17 is something he prays just before going to the cross. அங்கே யோவான் 17 ஒரு நீண்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார் இல்லையா? இது பார்த்தீங்கன்னா இங்கே சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக தான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். And after John 17, we are told in the next chapter, he goes into the Garden of Gethsemane, and there also he prays the prayer of agony. You know, what I'm trying to say is, he prays so much before going to the cross. இந்த ஜெபத்தை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா மிகுந்த வியாகுலத்தோடு அங்கே ஜெபம் பண்ணினார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஜெபிக்கிறார் பாருங்க சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடியும். And the last words from the lips of Jesus was also a prayer. It was a prayer of commitment. We are familiar with the last word. You know, Jesus says on the cross, he cries out saying, Father, into your hands I commit my spirit. Luke 23:46. அது மட்டுமல்ல, அங்கே சிலுவையில் கடைசியாக தம்முடைய வாயை திறந்து வார்த்தையை சொல்லுகிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபமாக இருக்கிறது. அங்கே என்ன சொல்கிறாரு, பிதாவே என்னுடைய ஆவி உம்மிடத்திலே ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி அங்கே ஜெபிக்கிறார் பாருங்க. லூக்கா 23:46 அதை பார்க்குறோம். It's amazing to see this truly independent, all-sufficient, self-sufficient one, the second person of the Trinity, Jesus Christ, praying so much and thereby showing his complete dependence upon his Father. இப்போ இது பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. உண்மையிலேயே தன்னிச்சையாக சுயாதீனமாக இருக்கிறவர், தனக்குத்தானே போதுமானவர், எவருடைய உதவியும் தேவையில்லாத திருத்துவத்தின் 2வது நபராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளோ ஜெபம் பண்ணுறாரு. அதன் மூலமாக தம்முடைய பிதாவை அவர் முழுவதுமாக சார்ந்திருப்பதை அங்கே காண்பிக்கிறார் பாருங்க. பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. And I want to say this, it's not only dependence but also a trusting dependence, right? Jesus, when I say Jesus depended upon God, you know, I want to say this, Jesus depended and trusted in God fully. இதையும் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. அவர் சார்ந்து கொள்கிறார் என்று சொல்லும்பொழுது அவர் முழுவதுமாக நம்பி சார்ந்து கொள்கிறார். அவர் தேவனை சார்ந்து கொள்கிறான்னு சொல்லும்போது தேவனை அவர் முழுவதுமாக நம்பி அவரை சார்ந்து கொள்கிறார். I say this because sometimes if we realize we need God's help, and if God doesn't help us, there's no chance and all that, we realize that we are dependent on God sometimes. But even there, sometimes the problem is we don't trust God fully. We know we are dependent on him, but we have some doubts about him. நாம் சில நேரத்தில், சில பிரச்சனை நேரத்தில் நாம் நமக்கு தேவனுடைய உதவி தேவை, அவர் நமக்கு உதவி செய்யணும் அப்படின்றத உணர்றோம், அவரை சார்ந்து கொள்ளணுன்றதை உணர்றோம். ஆனால் அவரை முழுவதுமாக நம்ம நம்புறதில்ல பாருங்க. என்ன பண்ணுறோம், சார்ந்து கொள்ளணும்னு உணர்றோம், ஆனால் என்ன பண்ணுறோம், முழுமையான விதத்தில் அவரை நம்புறதில்ல. இவர் நமக்கு உதவி செய்வாரா, நம்முடைய ஜெபத்தை கேட்பாரா, இல்லை நம்மளை கைவிட்டுருவாரா அப்படின்ற விதத்தில் சந்தேகத்தில் முழுமையாக நம்பாமல் இருக்கிறோம். So it's a very dangerous kind of thing that we sometimes do, right? We depend on God, but we don't trust in him. we exercise unbelief and doubt and worry, and we fret and we fear, all the while saying, God must help me, right?
அப்ப இது ரொம்ப ஆபத்தானது பாருங்க. நம்ம வந்து அவர சார்ந்து கொள்ளணுன்றத உணர்றோம், சார்ந்து கொள்றோம். ஆனாலும் நம்ம அவர வந்து முழுமையா நம்புறதில்ல. அவிசுவாசத்தையும், பயத்தையும், கவலையையும், பாரத்தோட இருந்துகிட்டு, இப்படியே பலவித குழப்பத்துல இருக்கிறோம், சந்தேகத்துல இருந்துகிட்டு, ஆனாலும் கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அவர சார்ந்து கொள்றோம். But with Jesus, it is complete dependence. As man, he is completely dependent, but he's dependent with 100% faith, not an iota of doubt. Full, complete, perfect faith in the Father. ஆனா இயேசு வந்து பார்த்தீங்கன்னா, முழுவதுமாக தேவனை சார்ந்து கொள்கிறார். அவரு முழுவதும் மனிதனாக, முழுவதுமாக தேவனை சார்ந்து கொள்கிறார். அவர்ட்ட வந்து ஒரு துளி அளவு கூட சந்தேகம் இல்லாமல் 100% விசுவாசத்தோடு தேவனை சார்ந்து கொள்கிறார். This idea of depending and trusting comes out in the English word relying. When we rely, that means we depend and also trust. Both are in that word. That's why I like that word. இந்த சார்ந்து கொள்ளுதல் மற்றும் அவரை வந்து நம்புறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 2 வார்த்தையும் பார்த்தீங்கன்னா இணைந்து ஆங்கிலத்தில் ரிலையிங் அப்படின்ற அந்த வார்த்தையில் வருது பாருங்க. அப்படின்னா என்னென்னா முழுவதுமாக நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து கொள்வது அப்படின்னு அர்த்தம். So anyway, I hope you can see this amazing combination of two very opposite looking qualities, right? One is this self-sufficiency, this true independence that only God can have, which Jesus has because he's God. But on the other hand, this complete reliance upon God. Both these qualities combine in Jesus perfectly. அப்போ எப்படினாலும் சரி, இயேசுவிடத்தில் இந்த 2 காரியமும் ஒன்றாக இணைந்து காணப்படுது பாருங்க. இவர் வந்து முழுவதும் தேவனாக, யாரையும் சார்ந்து கொள்ளாமல் தன்னிறைவாக தனக்குத்தானே போதுமானவராக இருக்கிறார். அதே நேரத்தில் முழுவதுமாக தேவனை நம்பி அவரை சார்ந்து கொள்கிறார். இந்த 2 பண்புகளும் இயேசுவிடத்தில் பூரணமான விதத்தில் ஒன்றாக காணப்படுது பாருங்க. This is the beauty of Jesus. இதுதான் இயேசுவை குறித்த ஒரு அழகான மகிமையான காரியம். Jesus is more self-sufficient than any human and yet more reliant upon God than any other human. இயேசு வந்து முழுவதுமாக தன்னிறைவு, தனக்குத்தானே போதுமானவர். எந்த ஒரு மனிதனை காட்டிலும் முழுவதும் தனக்குத்தானே போதுமானவராக, யாரையும் சார்ந்து கொள்ளாத நிலையில் இருக்கிறார். அதே போல வேற எந்த ஒரு மனிதனை காட்டிலும் முழுவதுமாக தேவனை நம்பி அவரை சார்ந்து கொண்டவராகவும் இருக்கிறார். We human beings are neither truly independent nor do we rely on God as we should. அப்போ மனிதர்களாகிய நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா, நாம முழுவதுமாக நம்மை நாமே சார்ந்து கொள்கிற அந்த நிலையிலையும் உண்மையாகவே முழுவதுமாக நம்ம இல்லை. அதே நேரத்தில் முழுவதுமாக நாம தேவனை நம்பி அவரை சார்ந்து கொள்றதும் இல்லை. Sometimes in the world, the more a person becomes independent, right, the more they think they don't need to rely on anyone, including God. உலகத்தில் சில நேரத்தில் மனிதர்கள் வந்து நான் தன்னிச்சையாக நான் என் சொந்த காலில் நிற்கிறேன், நான் தனியாக இருக்கேன், தன்னிச்சையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா வேற யாரிடத்துலேருந்து எதையுமே கற்றுக்கிறது கிடையாது. இன்னும் கேட்டால் தேவனிடத்துலேருந்து எதுவும் கற்றுக்கிறது கிடையாது. In the world, they don't bring these two together. See, independence and dependence. Reliance, they don't bring those together. That's the problem. உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தன்னிச்சையாக இருப்பது, சார்ந்து கொள்வது, அதாவது தனக்குத்தானே தன்னிச்சையாக நிறைவாக இருப்பது, முழுவதுமாக சார்ந்து கொள்வது, இந்த 2ஐயும் ஒன்றா கொண்டு வரதில்லை பாருங்க. They think of greatness in a very one-sided way. They only think of being independent as great. That's it. அவங்க மேன்மையை குறித்து ஒரு தலைப்பட்சமாகவே நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, சுயாதீனமாக யாரையும் சார்ந்து கொள்ளாமல் தன்னிச்சையாக இருப்பது மட்டுமே மேன்மையான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. But actually for a human being, humble dependence upon God is a sign of greatness, not weakness, greatness. ஆனால் மனிதர்களுக்கு அங்கே முழுவதுமாக தங்களை தாழ்த்தி தேவனை சார்ந்து கொள்வது தான் உண்மையிலே பார்த்தீங்கன்னா மேன்மையான விஷயம். அது வந்து ஒரு பலவீனமான ஒரு தாழ்வான விஷயம் கிடையாது. அதுதான் உண்மையிலே மேன்மையான விஷயம். You see, let Jesus define greatness for you. Don't let the world teach you what greatness is. Let Jesus show you what true greatness is. அப்போ உண்மையான அந்த மேன்மை, உயர்வு அது என்னன்றதை வந்து இயேசு உங்களுக்கு போதிக்கணும் பாருங்க. உலகம் உங்களுக்கு போதிக்க கூடாது. இயேசு தான் உண்மையான மேன்மை, மகிமை, உயர்வு என்ன என்பதை இயேசு தான் போதிக்க வேண்டும்.
The truth is, the more we depend on God, the less we will need to depend on others. உண்மையான சத்தியம் என்ன அப்படின்னா, நாம் அதிகமாக தேவனை சார்ந்து கொள்ளும்போது, நாம் மற்றவர்களை சார்ந்து கொள்வது அங்கே குறையும். And that's what will lead to more true independence. அதுதான் நம்மளை அதிகமாக நம்மளை தன்னிச்சையாக இயங்குவதற்கு நமக்கு உதவி செய்யும். We'll never become equal to Jesus because we'll never be God, but still we will become more and more like Him because we were designed to be like Him. We were created in the image and likeness of God. அப்போ நாம் ஒருபோதும் இயேசுவுக்கு சமமாகவே மாற மாட்டோம். ஏன்னா நாம் ஒருபோதும் தேவனாக மாற போகிறதில்ல. ஆனால் இன்னும் நாம் அவரை போலவே அதிகமாய் அவரை போலவே நாம் மாறிவிடுவோம் பாருங்க. ஏன்னா நாம் அவரை போலவே இருக்கும்படியாக வடிவமைக்கப்பட்டுள்ளோம். நாம் தேவனுடைய சாயலிலும் அவருடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். The more you rely upon God, the greater you become as a person, because the more you are becoming like Jesus, who's the greatest. அப்போ நீங்கள் அதிகமாக தேவனை சார்ந்து கொள்ளும்போது அங்கே நீங்கள் அதிகமாக ஒரு தன்னிச்சையான ஒரு நல்ல ஒரு நபராக மாறுறீங்க. அதாவது இயேசுவை போலவே நீங்கள் மாறுறீங்க. This is only true growth, my friend. As a Christian, true growth is becoming more and more like a child in one way. In what way? Depending more and more, relying more and more for every little thing, every little moment upon God. அப்போ இதுதான் ஒரு உண்மையான வளர்ச்சியாக இருக்கிறது நண்பர்களே. ஒரு கிறிஸ்தவனாக ஒரு உண்மையான வளர்ச்சினா அது ஒரு விதத்தில் அதிகமாக ஒரு குழந்தையை போலவே மாறுறது பாருங்க. எந்த விதத்தில்? ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும், ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும், சின்ன வாழ்க்கையின் சின்ன தருணத்துலையும் அதிகமாக தேவனையே முழுவதுமாக நாம் சார்ந்து அவரையே நம்பிக்கொண்டிருப்பது. So that's the first example. Independence and dependence, reliance, two opposite qualities combining so perfectly and beautifully in Jesus. அப்போ இதுதான் முதல் உதாரணம் பாருங்க. என்ன தன்னிச்சையாக இயங்குவது, இன்னொன்று முழுவதுமாக சார்ந்து கொள்வது. இந்த ரெண்டு விதமான எதிர்மறையான பண்புகளும் இயேசுவினிடத்தில் பூரணமான விதத்தில், அழகான விதத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது. Now let me go to the second example. இப்போ ரெண்டாவது உதாரணத்துக்கு போகலாம். Jesus is both sovereign and yet he surrenders to God. இயேசு பார்த்தீங்கன்னா அவர் முழுவதுமாக ஒரு ஏகாதிபத்திய உடையவராக இருக்கிறார். அதாவது அவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவராக, அவருக்கு கீழாக இருக்கிறார். Jesus is sovereign means he rules and reigns over all, right? இயேசு ஏகாதிபத்தியம் உடையவராக இருக்கிறான்னு சொல்லும்போது அவர் எல்லாவற்றையும் அரசாளுகிறார். And yet he surrenders means he submits completely to the rule of God. அதே நேரத்தில் இயேசு அங்கே முழுவதுமாக தேவனுடைய ஆளுகைக்கு தன்னை கீழ்ப்படுத்திக் கொள்கிறார், அதற்கு தன்னை ஒப்புவிக்கிறார். Again, the way you have to understand this is, as God, Jesus is sovereign. As divine, Jesus is sovereign. But as man, he surrenders fully to the sovereignty of God. அப்போ இதை புரிந்து கொள்வதற்கு எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இயேசு தேவனாக அவர் ஏகாதிபத்தியம் உடையவர், அவர் ஆளுகிறவராக இருக்கிறார். அவர் மனிதனாக ஏகாதிபத்தியம் உள்ள தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து அவருக்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒப்புவிக்கிறார். So let's look at both these sides again, right? Let's first consider the sovereignty of Jesus. இப்போ இந்த ரெண்டு காரியத்தையும் பார்க்கலாம். இந்த ரெண்டு காரியமும் ஒன்றா இருக்கு இல்லையா? ரெண்டு காரியத்தையும் பார்க்கலாம். முதலாவது அவருடைய இயேசுவினுடைய ஏகாதிபத்திய தன்மை. Since Jesus is fully God, he is the sovereign ruler of the world. இயேசு முழுவதுமாக தேவனாக இருக்கிறதுனால அவர் முழு உலகத்தையும் அரசாளுகிறவராக இருக்கிறார். The Father is sovereign, but not only the Father, Jesus is also sovereign. Jesus is also the one who creates and sustains and saves and rules and reigns. பிதா அங்கே ஏகாதிபத்தியமுடைய ஏக சக்கராதிபதியாக இருக்கிறார். அதே போல குமாரனும் ஏக சக்கராதிபதியாக, அதாவது எல்லாவற்றையும் ஆளுகிறவராக, அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கி எல்லாவற்றையும் தாங்குகிறவராயும் அவர் இருக்கிறார். This is taught in many passages, Jesus along with the Father creates, for example, Colossians 1
16 says, by him all things were created in heaven and earth and everywhere, you know. இதை குறித்து பல வேத பகுதியில் சொல்லுது பாருங்க. இயேசு வந்து அங்கே பிதாவோடு கூட இருக்கிறார். சிருஷ்டிக்கும் போது அவரோடு கூட இருக்கிறார். உதாரணத்துக்கு கொலோசியர் 1:16 பார்த்தீங்கன்னா, அங்கே சகலமும் எல்லாமே அவருக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டது. அங்கே சகலமும் இந்த பூலோகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ள எல்லாமே சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அங்கே அவர் பிதாவோடு கூட இருக்கிறார். And Hebrews 1:3, we already pointed that verse out, talks about how Jesus, right, the second person of the Trinity, sustains everything. Not just the Father, but Jesus also sustains the universe by the word of his power. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எபிரேயர் 1:3 அங்கே வந்து இயேசு வந்து இந்த சர்வத்தையும் எல்லா சிருஷ்டிப்பையும் எல்லாவற்றையும் முழு உலகத்தையும் அங்கே வல்லமையுள்ள வசனத்தில் அங்கே தாங்குகிறவராக இருக்கிறார். பிதா மட்டும் சிருஷ்டித்து தாங்குகிறவராக இல்லை, குமாரனாகிய இயேசுவும் சிருஷ்டித்து எல்லாவற்றையும் தாங்குகிறவராக இருக்கிறார். And there are so many verses that talk about how Jesus saves, right? That's the basic truth of Christianity. அதே போல இயேசு ரட்சிக்கிறார் என்பது குறித்து பல வேத வசனங்கள் இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையான காரியமாக இருக்கிறது. We spoke last week about how Jesus is going to be the judge on that final judgment day. போன வாரம் பார்த்தோம் இல்லையா, அதாவது இயேசு வந்து அந்த கடைசி நியாய தீர்ப்பு நாளில் எப்படி வந்து நியாயாதிபதியாக வீற்றிருக்க போகிறார் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. And we all know that one day at the name of Jesus every knee will bow, every tongue will confess that Jesus Christ is Lord to the glory of the Father. அது மட்டுமல்ல, ஒரு நாள் இயேசுவின் நாமத்தில் எல்லா முழங்கால்களும் முடங்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் என்பதை நாம் அறிவோம் இல்லையா. So I don't think anybody has any doubt about the sovereignty of Jesus. He rules and reigns over all. அப்போ இயேசுவினுடைய அந்த ஏகாதிபத்தியம், அவருடைய அந்த இறையாண்மையை குறித்து யாருக்கும் சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து எல்லாவற்றையும் ஆண்டு அரசாளுகிறார். He is higher than any king, any leader, any power, any authority you see on earth or have ever seen. நீங்க வந்து இந்த பூமியில என்னைக்கும் பார்க்கிற எந்த ஒரு ராஜாவை காட்டிலும், எந்த ஒரு அதிகாரியை காட்டிலும், எந்த ஒரு அதிகாரத்துக்கும் மேலாக இயேசு இருந்து ஆளுகிறார். Now that itself is amazing. அதுவே ஒரு வியக்கத்தக்க காரியம். But more amazing is this highest king, this King of kings and Lord of lords, at whose name every knee will bow. This high king surrenders to God. He surrenders himself completely to the sovereignty of God, his Father. எல்லா ராஜாக்களுக்கும் மேலாக உன்னதமான ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிற இந்த இயேசு, எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்து ஆளுகிற இவர் முழுவதுமாக தம்முடைய தேவனுக்கு பிதாவுக்கு தம்மை முழுவதுமாக ஒப்புவிக்கிறார். அவருக்கு கீழ்ப்படியும்படியாக தன்னை சரணடைய செய்கிறார். அவருடைய ஏகாதிபத்தியத்துக்கு தன்னை ஒப்புவிக்கிறார். Because Jesus is not just God, but he is also man. And as man, he surrenders completely to the rule of God, the Father. ஏன்னா இயேசு வந்து முழுவதுமாக தேவன் மட்டுமல்ல, அவர் முழுவதுமாக மனிதனாகவும் இருக்கிறார். அதனால அவர் முழுவதுமாக தேவனுடைய ஆளுகைக்கு தன்னை ஒப்புவிக்கிறார், அவருக்கு தன்னை கீழ்ப்படுத்துகிறார். You know, if you look at Jesus' earthly life, he willingly and gladly and wholeheartedly accepts the Father's will. இயேசுனுடைய அந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா அவர் முழுவதுமாக முழு மனதோடு முழு இருதயத்தோடு விரும்பி தேவனுடைய சித்தத்துக்கு ஆளுகைக்கு தன்னை ஒப்புவிக்கிறார். For example, he says in John 6:38, I have come down from heaven not to do my own will, but the will of him who sent me. உதாரணத்துக்கு யோவான் 6:38 பார்த்தீங்கன்னா அங்கே சொல்றாரு, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அப்படின்றார். In everything he submits to the will of God. அப்ப எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார் பாருங்க. You know, if you take the first 30 years of Jesus' life, he lives a very quiet life. Doesn't come into the limelight, right? He doesn't attract much attention, lives very quietly. Not many people seem to know about him. We're not even told much about his first 30 years in the Gospels.
If you think about it, it's quite amazing that the most exalted and famous and the greatest one is living a very quiet life, quietly waiting for the timing of the Father. The Father wanted him to wait, you see. And then he begins his ministry only at age 30. இப்போ இயேசுனுடைய வாழ்க்கையில் அந்த முதல் 30 ஆண்டுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மிகவும் ரொம்ப அவர் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தார் பாருங்க. அவர் வெளிச்சத்துக்கு வரல. அவரை மிகவும் அப்படி மற்றவனுடைய கவனத்தெல்லாம் ஈர்க்கலை. அநேக மக்களுக்கு அவரை பற்றி தெரியாது பாருங்க. பலருக்கு தெரியாது. இன்னும் கேட்டிங்கன்னா சுவிசேஷங்களில் முதல் 30 ஆண்டுகளில் அவர் என்ன பண்ணுறது குறித்து அதிகமாக சொல்லப்படவும் இல்லை. அதை பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். மிகவும் உயர்ந்த மிகவும் மேன்மையான அவ்வளவு பெரியவர் மிகவும் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாரு. தம்முடைய பிதாவின் நேரத்திற்காக காத்திருக்கிறார். கரெக்டாக அந்த 30 வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே ஊழியத்திற்கு அவர் வருகிறார். And then if you see the period of his earthly ministry where he actually does ministry, teaching, preaching, healing, and so on, right? Every single thing he said or did, every word he spoke, every action he did was all according to the will of the Father. Jesus says this in so many places. அதுக்கப்புறம் அவருடைய பூமிக்குரிய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அற்புதம் செய்கிறார், போதிக்கிறார், உபதேசிக்கிறார், பல விதமான அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செய்கிறார். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அங்கே முழுவதுமாக அங்கே அவருடைய பேச்சு, அவருடைய கிரியை எல்லாமே பிதாவுடைய சித்தமாய் அவர் என்ன சொல்றாரோ அதையே அப்படி செய்கிறவராய், அதே அப்படியே அவர் செய்கிறார் பாருங்க. பல இடத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவின் சித்தத்தையே செய்தார் என்று. For example, in John 12:49-50 and then in John 14:10, you see this. Everything he says or does, it's all according to God's will. உதாரணத்துக்கு யோவான் 12:49, அப்புறம் யோவான் 14, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பிதாவினுடைய சித்தத்தின்படியே செய்தேன் அப்படின்றார். And it doesn't matter how difficult or how painful or how humiliating it is for Jesus, he will do the will of God. I mean, the most difficult and humiliating and painful thing was, of course, the cross. The cross of Calvary was part of the will of God. And that's why Jesus says, not my will, but yours be done. And he does it because it's the Father's will. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு வேதனைக்குரிய ஒரு கீழ்ப்படுத்துகிற ஒரு அவமரியாதைக்குரிய அந்த மாதிரியான காரியமாக, வேதனைப்படுத்துகிற துக்ககரமான காரியமாக இருந்திருக்கும் பாருங்க. என்ன கேட்டிங்கன்னா அங்கே சிலுவைக்கு போகிறதும் பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. அது கூட எந்த அளவுக்கு ஒரு வேதனையான காரியம், அதற்கும் தன்னை கீழ்ப்படுத்துகிறார். In the Garden of Gethsemane, that's where you really see the depth of his surrender. Here is the Lord of the universe, the sovereign Lord, the King of kings, falling on his face in the Garden of Gethsemane, praying to his Father, agonizing over the greatest act, the most difficult, painful, humiliating act. And then finally he says, not my will, yours be done. Complete surrender, utter surrender, total surrender to the will and the rule and the sovereignty of God, the Father. அதுக்கப்புறம் அங்கே கெத்சமனே தோட்டத்தில் அங்கே ஜெபிக்கிறார் இல்லையா, அங்கே மிகப்பெரிய ராஜா, கர்த்தாதி கர்த்தர், எல்லாவற்றையும் ஆளுகிற முழுமையான தேவன் இவர். அங்கே பார்த்தீங்கன்னா முழுவதுமாக தம்மை தாழ்த்துகிறார் பாருங்க. முகங்குப்புற விழுந்து, அதாவது முழுவதுமாக முகங்குப்புற விழுந்து எந்த அளவுக்கு கீழ்ப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு முழுவதுமாக பூரணமான விதத்தில் அங்கே தன்னை தேவனுக்கு கீழ்ப்படுத்துகிறார். தேவனுடைய ஏகாதிபத்தியத்துக்கு, அவருடைய ஆளுகைக்கு தன்னை பூரணமான விதத்தில் கீழ்ப்படுத்துகிறார். அதை அங்கே பார்க்கிறோம். என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்று பூரணமான விதத்திலே தன்னை பிதாவுக்கு கீழ்ப்படுத்துகிறார். The Bible, the Gospels tell us like that itself. In Matthew 26:39, it says he fell on his face in the garden, praying to the Father. வேதம் நமக்கு அதை அப்படி தான் சொல்லுது பாருங்க. மத்தேயு 26:39 அப்படி தான் சொல்லுகிறது. அங்கே அவர் தன் பிதாவை நோக்கி அங்கே முகங்குப்புற விழுந்து பிதாவை நோக்கி அங்கே ஜெபிக்கிறார் என்று. It's hard for us to even think of these two things going together, being the sovereign Lord and yet completely surrendering. We don't see this going together anywhere except in Jesus.
அப்போ இந்த 2 காரியத்தையும் ஒண்ணா யோசிக்கிறதுக்கே நமக்கு வந்து கஷ்டமா இருக்குது பாருங்க. அதாவது எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அங்கே ஆளுகிறவராகிய இவர் இயேசு, அவர் தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படுத்துகிறார் பாருங்க. அதை பத்தி யோசிக்கிறதுக்கு நமக்கு கடினமா இருக்கு. ஆனால் இயேசுவினிடத்தில் இந்த 2 காரியமும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது. I mean, we human beings are not sovereign lords. We are not God. We are not sovereign. We don't rule and reign as the King of Kings. And yet we have a hard time surrendering to God and His will. நாம மனிதர்கள் பாருங்க. நாம ஏக சக்கராதிபதிகள் கிடையாது. நாம ஏகாதிபத்தியம் உள்ள தேவன் கிடையாது பாருங்க. நாம ராஜாதி ராஜாவை போல நாம ஆண்டு கொண்டும் இருக்கிறது கிடையாது. ஆனால் அப்படி இருந்தாலும் நாம சில நேரத்தில் தேவனுக்கும் அவருடைய சித்தத்திற்கும் நம்மை ஒப்புவிப்பது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சில நேரத்தில் அப்படி கஷ்டப்படுறோம் இல்லையா? You see the attitude of the world, people in the world, the way they talk is, it's my life. I'll do what I want. They're saying it's their life and they'll live it according to their will, basically. உலகத்தில் மக்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கலாம் இல்லையா? சொல்லுவாங்க இல்லையா, என் வாழ்க்கை என் இஷ்டப்படி என் விருப்பப்படி எப்படி வேணால் நான் வாழ்வேனாக்கும் அப்படின்வாங்க இல்லையா? என்ன சொல்கிறாங்க, என் வாழ்க்கை என் விருப்பம் என் சித்தப்படி தான் நான் செய்வேன் அப்படின்றாங்க. Actually, none of what they're saying is true. It's not their life. Their life is completely from Him. I already told you, every breath is from Him only. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையே கிடையாது பாருங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒவ்வொருத்தருடைய ஜீவ சுவாசமும் அவரிடத்துலேருந்து வந்தது. அவரால் தான் நம்ம ஒவ்வொரு பொழுதும் சுவாசிக்கவே செய்கிறோம். And they cannot do whatever they want without the mercy of God. அப்போ அவங்க இஷ்டத்தை எல்லாம் செஞ்சிட முடியாது பாருங்க. தேவனுடைய இரக்கம் இல்லாமல் அவங்க சேர்த்து எதையுமே செய்ய முடியாது. We cannot even lift a finger without the help of God. தேவனுடைய உதவி இல்லாமல் விரல கூட தூக்க முடியாது. If there is anyone who can say or think it's my life, I can do what I want, it's Jesus. It's Jesus. It's not us, it's Jesus. அப்போ யாராவது ஒருத்தர் இது என் வாழ்க்கை என் இஷ்டப்படி நான் விரும்புகிறபடி செய்வேன் அப்படின்னு சொல்ல முடியும்னா அது இயேசு மட்டும் தான் அப்படி சொல்ல முடியும் பாருங்க. அவர் மட்டும் தான் அப்படி சொல்ல முடியும். But the wonder of wonders is Jesus says, I can do nothing on my own. John 5:30, I can do nothing on my own. Then he goes on to say, because I seek not my own will, but the will of Him who sent me. அப்படிப்பட்ட இயேசு என்ன சொல்றாரு, நான் எதையும் நான் என் சுயமா செய்யலை அப்படின்றாரு. யோவான் 5:30 பார்த்தீங்கன்னா, நான் என் சுயமாய் ஒன்றையும் செய்கிறது இல்லை அப்படின்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, எனக்கு சித்தமானதை நான் தேடாம என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதே நான் தேடுறேன் அப்படின்றாரு. One of the reasons why I'm talking about things like this is I really believe it's the teaching of the Bible that the more you look at Jesus, right, the more you will be inspired to be like Him. When you see Him surrendering, even though He's the King of Kings and He surrenders, when you see that, you and I will be inspired to surrender more. அப்போ நான் இதெல்லாம் உங்களுக்கு ஏன் காண்பிக்கிறேன், இதெல்லாம் நான் ரொம்ப நம்புகிறேன் பாருங்க. நாம் இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கும்போது அவர் என்ன செய்தார்ன்றதை பார்க்கும்போது நாம் அவரை போல மாறுவோம் பாருங்க. அவரை போல அர்ப்பணிப்போம். அவர் ராஜாதி ராஜாவாக ஏகாதிபத்தியம் உடையவராக இருந்தாலும் அவர் எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார், தன்னை கீழ்ப்படுத்துகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது அப்போ நாமளும் என்ன செய்வோம், அவரை போல நம்மும் இன்னும் அதிகமாக நம்மை அர்ப்பணிப்போம், கீழ்ப்படுத்துவோம். So that's the second example of how sovereignty and surrender combine perfectly in Jesus like in no one else, nowhere else. இதுதான் ரெண்டாவது உதாரணம் பாருங்க. அதாவது ஏகாதிபத்திய அந்த ஆளுகையும் தன்னை தேவனுக்கு கீழ்ப்படுத்துகிற அந்த அர்ப்பணிப்பும் ரெண்டும் இணைந்து வேற எவரிடத்திலும் காணப்படாத விதத்தில் இயேசுவினிடத்தில் ஒன்றாக பூர்ணமாக இணைந்து காணப்படுகிறது. Now let's go to the third example. இப்போ மூணாவது உதாரணத்துக்கு போகலாம் பாருங்க. The third example is this. Jesus issues commands on the one hand, and yet on the other hand obeys the commands of God. மூணாவது விஷயம் தான் பாருங்க. என்ன, இயேசு ஒரு பக்கம் அவர் கட்டளை இடுகிறார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் கீழ்ப்படுகிறார், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார். Let me put it like this. Jesus is the most powerful commander. He literally commands everything and everyone, and yet at the same time He obeys perfectly and absolutely every command of God.
இப்படி சொல்கிறோம் பாருங்க. அதாவது இயேசு எல்லா இடத்துலையும், அதாவது வல்லமையான விதத்தில் கட்டளை எடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாருக்கும் அவர் கட்டளை கொடுக்குறாரு செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே நேரத்தில் அவர் தேவனுக்கு முழுவதுமாக அங்கே கீழ்ப்படுகிறார். தேவனுடைய எல்லா கட்டளைக்கும் பூரணமாக கீழ்ப்படுகிறார். See, again, this is only true because Jesus is both God and man. இது மறுபடியும் உண்மையானது பாருங்க. இயேசு வந்து அங்க முழுவதுமாக தேவன், அதே நேரத்தில் முழுவதுமாக மனிதன். As God, he has all the power and authority to command everything and everyone. அவர் முழுவதும் தேவனாக அங்கே எல்லாவற்றையும் எல்லாரையும் கட்டளையிடுவதற்கு அங்கே அதிகாரமும் வல்லமையும் அவருக்கு இருக்கிறது. But he's also man, and as man, as the perfect man, he obeys every command of God perfectly. அதே நேரத்தில் அவர் மனிதன். அப்போ மனிதனாக பூரணமாக எல்லா தேவனுடைய கட்டளைக்கும் பூரணமான விதத்திலே கீழ்ப்படுகிறார். Usually we don't bring these two things together. In the world, the people issuing commands are not the ones obeying commands. Right? You either issue commands or you obey commands. I mean, we don't think of them coming together in the same person like this. But in Jesus, they come together. வழக்கமாக இந்த ரெண்டையும் நம்ம ஒன்றா கொண்டு வரதில்லை, ஒன்றா பார்க்குறதில்ல இல்லையா? பொதுவாக பார்த்தீங்கன்னா வழக்கமாக என்ன, உலகத்தில் கட்டளை இடுறவன் கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டான் இல்லையா? ஆனால் இயேசு பார்த்தீங்கன்னா இங்கே கட்டளை இடுகிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவராக, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவராகவும் இருக்கிறார். ரெண்டும் ஒன்றா இயேசுனிடத்தில் தான் காணப்படுகிறது. Let's look at both these sides. இப்போ இந்த ரெண்டு சைடையும் பார்க்கலாம் பாருங்க. Let's look at how Jesus commands everything and everything obeys his command. இப்போ இயேசு வந்து எப்படி கட்டளை இடுகிறார், அவருடைய கட்டளைக்கு எல்லாம் எப்படி கீழ்ப்படுகிறதுன்றதை முதல்ல பார்க்கலாம். I mean, think about how Jesus, commands sickness and disease to depart. I mean, he rebuked a fever, a very mild, thing comparatively, a fever. But he also commanded a man born lame. He said, "Take up your bed and walk." And then he commands a leper, "Be thou clean." It doesn't matter what sickness, what illness, he commands, and one command is enough to heal that person. That sickness goes away and that person receives complete healing at one command of Jesus. அப்போ இயேசு எப்படி கட்டளை எடுக்கிறார்ன்றது கவனிங்க. இயேசு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே காய்ச்சலை பார்த்து கட்டளை எடுக்கிறார். அதாவது காய்ச்சலை சுகமாக என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அங்கே பிறவிலேயே நடக்க முடியாத ஒரு சப்பானியை அங்கே வந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு என்று கட்டளை எடுக்கிறார். அதுக்கப்புறம் அங்கே குஷ்டரோகியை பார்த்து சுத்தமாக என்று கட்டளை எடுக்கிறார். இப்படி அவர் கட்டளை இடும்போது அங்கே சுகம் உண்டாகிறது, முழுவதுமாக அங்கே காய்ச்சல் நீங்குகிறது, அங்கே முடவன் அங்கே நடக்கிறான், குஷ்டரோகம் முழுவதுமாக குணமாகிறது, வியாதிகள் நீங்குகிறது. And think about how he commanded demons. He didn't wrestle with the demon-possessed people. He didn't struggle to drive them out. No. Whether it was one demon or 1,000 demons, thousands of demons even, they beg him and they flee at his one command. That's it. அவர் வந்து எப்படி பிசாசுகளுக்கு எப்படி கட்டளையிட்டார் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் வந்து பிசாசு பிடிச்சவங்கள்ட்ட போயிட்டு அப்படியே அங்கே போராடிட்டு இல்லை, போன்னு சொல்லி போராடிட்டு இல்லை பாருங்க. அவர் அது ஒரு பிசாசாலும் சரி, 1000 பிசாசு பிடிச்சிருந்தாலும் சரி, அங்கே வந்து பிசாசுகளை பார்த்து கட்டளை எடுக்கிறார், போன்னு சொல்றாரு. அங்கே பிசாசுகள் என்ன செய்கிறது, அங்கே போய் விடுகிறது, கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. Think about how he commanded nature itself, the wind and the waves, the sea, which is just one command, peace, be still, and the waves and the sea obeys him, just like that, one command. அவர் அப்புறம் இயற்கையை பார்த்து எப்படி கட்டளை எடுக்கிறாருன்றதை கவனிக்கணும் பாருங்க. அங்கே வந்து காற்றையும் கடல் கொந்தளிக்குது, அதையும் பார்த்து அங்கே பேசுகிறார் பாருங்க. என்ன சொல்றாரு, ஒரு கட்டளை எடுக்கிறாரு, இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொல்றாரு. அங்கே காற்றும் கடலும் அங்கே அந்த கொந்தளிக்கிற அலையும் அப்படியே அமைதலாகிறது, அப்படியே கீழ்ப்படுகிறது. Think about how he commanded a dead man to walk out of the grave. Just one command, Lazarus, come forth. And a man dead 4 days hears the voice of his one command, receives life, and he walks out of that grave. மரித்தவனை பார்த்து அவர் கட்டளை எடுக்கிறார், அவன் எழுந்து வெளியே வரான் பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளுக்கு அப்புறம் அங்கே லாசரை பார்த்து, லாசரவே எழுந்து வா அப்படின்றாரு. அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவன் அங்கே வெளியே எழுந்து நடந்து வருகிறான். அவருடைய கட்டளையினால் அங்கே என்ன நடக்குதுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. No one has ever commanded
these things, sickness and demons and death and nature, with such power and authority, and had every single thing obey him every time. இவரை போல எவரும் இந்த மாதிரி வியாதியை பார்த்து, இந்த மாதிரி இயற்கையை பார்த்து, மரித்தவர்களை பார்த்து, பிசாசுகளை பார்த்து எவரும் இந்த மாதிரி கட்டளையிட்டதில்லை பாருங்க. அப்படி அந்த அளவுக்கு அதிகாரமும் வல்லமையும் உடையவராக இவர் கட்டளையிடுகிறார். எல்லாம், எந்த ஒரு காரியமும் எல்லாமே அவருக்கு கீழ்ப்படுகிறது. That itself is amazing about Jesus, right? அதுவே இயேசு குறித்து ஒரு ஆச்சரியமான வியக்கத்தக்க காரியம். But what is even more amazing is this all-powerful commander. The one who issues commands, and they are always obeyed by everyone and everything and every power, no matter how great that is. This all-powerful commander is also the same one who completely and perfectly obeys every command of God. அப்போ இன்னும் ஆச்சரியமான விஷயத்த சொல்கிறோம் பாருங்க. அதாவது இவ்வளவு அதிகாரமும் வல்லமையும் வாய்ந்த விதத்தில் எல்லாவற்றையும் கட்டளையிடுகிறவர், அப்படிப்பட்ட இவர் கட்டளையிடுகிறவர், இவருக்கு அதற்கு எல்லாமே கீழ்ப்படுகிறது. அப்படிப்பட்ட இவர் தேவனுடைய எல்லா கட்டளைக்கும் கீழ்ப்படியும்படியாக தன்னை அர்ப்பணிக்கிறார், எல்லா கட்டளைக்கும் கீழ்ப்படுகிறார் பாருங்க. In the previous example, I talked about how he surrendered to God's will. But here I'm focusing on how he actually obeyed. He didn't just say, I surrender, God. No, he went on and obeyed every single command that God gave. முந்தின உதாரணத்தில் என்ன சொன்னேன், அங்கே இயேசு தன்னை அர்ப்பணித்தார், தன்னை ஒப்புவித்தார் அப்படின்னு சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒப்புவிக்கிறேன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, முழுவதுமாக கீழ்ப்படுகிறார், ஒவ்வொரு கட்டளைக்கும் கீழ்ப்படுகிறார். Sometimes we'll say, God, I surrender. But then we won't actually go and obey whatever God tells us sometimes. சில நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், நாம் தேவனிடத்தில் ஆண்டவரே என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் சரணடைகிற ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நாம் எப்போதுமே முழுவதுமாக தேவனுக்கு கீழ்ப்படுகிறதில்ல பாருங்க. But Jesus, think about this, obeyed every single command that God gave, that his Father gave. ஆனால் இயேசுவை பற்றி யோசிச்சு பாருங்க. அவர் எல்லா கட்டளைக்கும், தேவன் கொடுத்த எல்லா கட்டளைக்கும், தம்முடைய பிதா கொடுத்த எல்லா கட்டளைக்கும் கீழ்ப்படுகிறார். You may think, well, what commands did he obey? So let me mention specifically, he obeyed the commands of the law, for example. All the commands that were given in the Old Testament, right? The law. He obeyed them. ஒருவேளை எந்த கட்டளை கீழ்ப்படிந்தாருங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் எல்லா கட்டளைக்கும் கீழ்ப்படிந்தார் பாருங்க. குறிப்பாக நான் சொல்கிறேன் பாருங்க, உதாரணமாக, அதாவது பழைய ஏற்பாட்டிலே தேவன் கொடுத்த எல்லா கட்டளைக்கும் எல்லா கற்பனைகளுக்கும் அவர் கீழ்ப்படிந்தார். We all know that Jesus did not commit even one sin. Well, what is sin? Sin is transgressing the laws of God, right? It is breaking the laws of God. Jesus never broke the laws of God. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, இயேசு ஒரு பாவம் கூட செய்ததே இல்லை அப்படின்னு தெரியும் இல்லையா. அப்போ பாவம்னா என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவமாக இருக்குது. அப்போ இயேசு எந்த ஒரு நியாயப்பிரமாணத்தையும் அவர் மீறவே இல்லை. Just take the 10 commandments for example. No human being has ever perfectly obeyed the 10 commandments. Jesus did. உதாரணத்துக்கு 10 கற்பனை எடுத்துக்குவாங்க. 10 கற்பனை எந்த ஒரு மனிதனும் முழுவதுமாக பூரணமாக கீழ்ப்படிந்ததே கிடையாது. இயேசு பூரணமாக கீழ்ப்படிந்தார். Even if somebody says, well, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 commandments I've done, the 10th they'll be out, fail. Because the 10th one is not about what you do or don't do. It's about your thought life. Do you covet? உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் செஞ்சேன்னு சொன்னால் கூட அங்கே 10ஆவதுல அவுட் ஆயிடுவாங்க பாருங்க. ஏன்னா 9 வரைக்கும் இது செய்யாது அப்படின்னு வருது. 10ஆவதுல அங்கே நம்ம என்ன யோசிக்கிறோம், இருதயத்தில் என்னத்தை இச்சிக்கிறோம், என்னத்தை விரும்புகிறோன்றத அடிப்படையாக இருக்குது பாருங்க, அதில் அவுட் ஆயிடுறாங்க. But Jesus kept all the laws of the Old Testament. He did not break them, and that's why he is able to boldly challenge his very hostile opposers. For example, in John 8:46, he's challenging the most hostile group of Jews. They are searching to find some fault in him, and he says openly, can any of you prove me guilty of any sin? இயேசு பார்த்தீங்கன்னா அங்கே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா பிரமாணங்களுக்கும் எல்லா கற்பனைகளுக்கும் அங்கே பூர்ணமான விதத்தில் முழுவதுமாக கீழ்ப்படுகிறார் பாருங்க. என்ன கேட்டிங்கன்னா, அவர் அங்கே
சவால் விட்டு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அங்க வந்து குற்றப்படுத்துகிற அந்த பரிசேயர்கள் அவங்கலாம் பார்த்து என்ன சொல்றாரு? யோவான் 8வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சவால் விட்டு சொல்லுகிறார். Some people sometimes think wrongly that Jesus broke the laws of the Old Testament because, for example, he'll heal on a Sabbath or something like that. No. Jesus healing the Sabbath is not breaking the Sabbath. See, these are traditions set up by the Pharisees and the scribes, traditions that were not the laws actually. God told them to keep the Sabbath, but he never said don't heal on the Sabbath, you see. So when Jesus healed on the Sabbath, for example, he was not breaking the Sabbath law. He was merely breaking the traditions of the Pharisees and things that they themselves had come up with wrongly, in fact, against the intent of the law, in fact. சிலர் வந்து இயேசு வந்து நியாயப்பிரமாணத்து கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படியலையாக்கும் அப்படின்ற விதத்தில் சொல்கிறாங்க பாருங்கள். ஆனால் உண்மையில அப்படிலாம் கிடையாது பாருங்கள். உதாரணத்துக்கு வந்து இயேசு வந்து ஓய்வு நாளில் வந்து அவர் சொஸ்தமாக்கினார், அதனால் வந்து ஓய்வு நாளை கடைப்பிடிக்கலையாக்கும், ஆசரிக்கலையாக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கலை அப்படின்ற விதத்தில் குற்றப்படுத்துகிறாங்க. ஆனால் உண்மையில அப்படி கிடையாது பாருங்கள். அங்கே வந்து ஓய்வு நாளில் சொஸ்தமாகணும் வந்து இந்த மாதிரியான பிரமாணங்கள்லாம் இந்த பரிசேயர்கள் ஏற்படுத்தினா பாரம்பரிய சடங்காச்சாரங்களை அவங்க ஏற்படுத்திட்டாங்க பாருங்கள். உண்மையிலே இயேசு வந்து ஓய்வு நாளில் சொஸ்தப்படுத்தினது அவர் உண்மையாகவே தேவனுடைய அந்த கற்பனைக்கு கீழ்ப்படுகிறார். வந்து தேவன் கொடுத்த கற்பனைனா ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும்னு தான் சொன்னாரே தவிர ஓய்வு நாளில் குணமாக்கக்கூடாது, சொஸ்தமாக்கக்கூடாதுன்னு தேவன் என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. இவங்க தான் என்ன செஞ்சுட்டாங்க, இப்படி சடங்காச்சாரங்களையும் சம்பிரதாயங்களையும் ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. அந்த சம்பிரதாயங்கள் அதைத்தான் மீறுகிறாரே தவிர தேவனுடைய கற்பனைக்கு இவர் ஒருபோதும் அவர் கீழ்ப்படியாமல் போகலை, அதுக்கு அதை எதிர்த்து நிற்கலை. முழுவதுமாக தேவனுடைய கற்பனைக்கு அவர் கீழ்ப்படுகிறார். In fact, he himself says in Matthew 5:17, do not think that I have come to abolish the law or put it aside, right? And then he says, I have not come to abolish them, but to fulfill them. இன்னும் கேட்டிங்கன்னா அவரே சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு 5:17 என்ன சொல்கிறாரு? நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனம் அழிக்க வந்தேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதை அழிச்சு அப்படியே ஓரங்கட்டி வந்துட்டேன்னு நினச்சிடாதீங்க. அதை அழிக்கிறதுக்கல்ல, அதை நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன்றார். In fact, he is the only one who has truly fulfilled and done everything the law says. இன்னும் கேட்டிங்கன்னா அவர் தான் வந்து நியாயப்பிரமாணத்தில் சொல்கிற எல்லாத்தையும் முழுவதுமாக பூர்ணமாக நிறைவேற்றினார். In that same passage in verse 19, he says, Jesus says, whoever therefore breaks one of the least of these commandments, referring to the commandments in the law and the prophets, whoever therefore breaks one of the least of these commandments and teaches men to do so shall be called least in the kingdom of heaven, but whoever does everything, even the least, whoever does and teaches them shall be called great in the kingdom of heaven. அதே இடத்துல தான் அங்கே 19 வசனத்தில் மத்தேயு 5:19 இப்படி சொல்கிறார் பாருங்க, ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி, அதாவது அங்கே நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அந்த கற்பனைகளை குறித்து சொல்கிறாரு. சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ, அதாவது இந்த நியாயப்பிரமாணங்களை எல்லாம் கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் அப்படின்றார். So what I'm trying to say is he kept the Old Testament law perfectly like no one else. அப்போ என்ன சொல்ல வரேன், வேற எவரை காட்டிலும் இவர் தான் வந்து பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்களை முழுவதுமாக பூர்ணமாக கடைபிடித்தார். But let me tell you this, his obedience is far greater than just obeying Old Testament laws. ஆனால் இது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, அவருடைய கீழ்ப்படிதல் பழைய ஏற்பாட்டு சட்டங்களுக்கு கீழ்ப்படிவதை விட அவருடைய கீழ்ப்படிதல் மிகவும் பெரியது. Because Jesus received commands from the Father which no other man ever received. ஏன்னா இயேசு வந்து வேற எந்த ஒரு மனிதனும் பெற்றுக்கொள்ளாத விதத்திலே பிதாவினிடத்திலிருந்து எல்லா கற்பனைகளையும் பெற்றுக்கொண்டார். In fact, the supreme command, the most unique command he received from the Father is the command to bear the sin of the world and die the most painful and humiliating death on the cross. That's a command that was given only to him. இன்னும் கேட்டிங்கன்னா மேலான ஒரு பிரதான கட்டளையாக அவருக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற, அந்த தன்னை அந்த அளவுக்கு தாழ்த்துகிற, அவமானப்படுத்துகிற அப்படிப்பட்ட அந்த ஒரு கட்டளையை வேற எவருக்கும் கிடையாது பாருங்க. இவர் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார், அதற்கு கீழ்ப்படிந்தார். The most difficult command for Jesus to follow was not the 10 commandments. It was the command to go to the cross. இயேசுவுக்கு வந்து ரொம்ப கீழ்ப்படுகிறது ரொம்ப கடினமான கட்டளை 10 கற்பனை கிடையாது பாருங்க.
அவருக்கு ரொம்ப கஷ்டமான கட்டளை என்ன? சிலுவைக்கு போறது தான் ரொம்ப கஷ்டமான கட்டளையாக இருந்தது. That's why you see him agonizing in the Garden of Gethsemane. அதனால தான் அங்க கெத்செமனே தோட்டத்துல அவர் வியாகுலப்படுறத நம்ம பார்க்கிறோம். I want to point out one important verse in this connection. That is John 14:30 and 31, where Jesus actually speaks about getting up and going to the cross, and he speaks about it as a command given to him from the Father, by the Father. இதோடு தொடர்புடைய ஒரு முக்கியமான வசனத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. உதாரணத்துக்கு அங்கே யோவான் 14:30-31 கவனிச்சிங்கன்னா அங்கே வந்து சிலுவைக்கு எழுந்து அங்கே போகிறத குறித்து சொல்கிறாரு. அங்கே சிலுவைக்கு போகிறத பிதாவிடத்திலிருந்து தாம் பெற்ற ஒரு கட்டளையாகவே இங்கே இயேசு சொல்லுகிறார். In John 14:30, up to that point, what has been happening is, Jesus has been teaching the disciples in the upper room, if you remember that scene, right? And then in 14:30, we're going to read from that place. That's where he says, in 14:30-31, he says, come on guys, let's get up and go from here. And what he means by that is, let's get up and go from the upper room to the Garden of Gethsemane and then to the cross. That's what he means. அந்த 30வது வசனத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவர் மேல் வீட்டறையிலேயே சீசர்களோடு கூட இருந்து அங்கேருந்து காரியங்களை போதிக்கிறார். அதுக்கப்புறம் 31வது வசனம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அங்கே இவிட மட்டும் போவோம் வாருங்கள்னு சொல்லி கூட்டு போகிறார் பாருங்க. அங்கேருந்து எங்கே போக போகிறாங்க? அங்கே கெத்செமனே தோட்டத்துக்கு போக போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து சிலுவைக்கு போக போகிறாங்க. So with that in mind, let's read John 14:30-31. இப்போ இதை மனதில் வச்சுட்டு இப்போ இந்த 30வது வசனம் 31வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். I will no longer talk much with you, for the ruler of the world is coming. He has no claim on me, but I do, now listen, I do as the Father has commanded me, so that the world may know that I love the Father. Arise, let us go from here. வாசிக்கிறோம் பாருங்க 30வது வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இப்போ கவனிங்க 31வது வசனத்தை. நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும், கவனிங்க அதை, பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். He's saying, I do as the Father has commanded me. Get up, let's go. So that I can do what the Father has commanded me, so that I can go to the cross. என்ன சொல்றாரு? பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்கிறேன், வாங்க எழுந்து வாங்க போவோம் அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? பிதா எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு, எங்கே போக? சிலுவைக்கு போக கட்டளையிட்டு இருக்கிறார், வாங்க போவோம் அப்படின்றார். See, that's why he says in the Garden of Gethsemane, not my will but your will. This is Father's will. This is the Father's commandment, and it was a unique commandment given only to Jesus to go to the cross and bear the sin of the world and die. அதனால தான் அங்கே கெத்செமனே தோட்டத்தில் அங்கே ஜெபிக்கிறார் இல்லையா? என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே, அதாவது பிதாவின் சித்தமே ஆக கடவுது அப்படின்றார். ஏன்னா அங்கே பிதாவினிடத்திலிருந்து அந்த கட்டளை அவர் பெற்றிருக்கிறார். அவருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட தனித்தன்மையான பிரதான ஒரு கட்டளை பாருங்க. அவர் அந்த கட்டளை பெற்று, அதாவது சிலுவைக்கு போய் அங்கே உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கும்படியாக அங்கே மறிக்க வேண்டும். அந்த கட்டளை அவர் மட்டும் தான் பெற்றிருக்கிறார். அதுக்கு கீழ்ப்படியும்படியாக தன்னை அர்ப்பணிக்கிறார். We must remember that no one has ever received such a difficult command, and no one has ever had to face such a difficult trial of obedience. வேற எவருமே இப்படிப்பட்ட ஒரு கடினமான கட்டளை வேற எவருமே பெற்றதே இல்லை பாருங்க. கீழ்ப்படுகிறதற்கு அவ்வளவு கஷ்டமான கடினமான ஒரு கட்டளை வேற எவருமே பெற்றதில்லை இவரை தவிர. That's why in Hebrews 5:8 it says, although he was a son, he learned obedience through what he suffered. அதனால தான் அங்கே எபிரேயர் 5:8 சொல்லுகிறது, அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அப்படின்னு. Jesus obeyed to the point of death on a cross. இயேசு வந்து அங்கே சிலுவையின் மரண பரியந்தம் அங்கே கீழ்ப்படிந்தவராக இருந்தார். No man or angel has ever obeyed like that. வேற எந்த ஒரு மனிதனும் எந்த தேவதூதனும் இவரை போல கீழ்ப்படிந்ததில்லை. This is what is so amazing about Jesus. I mean, he's at the same time the most powerful commander, the one who gives commands, and everyone and everything obeys his command. But he is also the one who obeys the most. Perfect in obedience. Far surpasses everybody in obedience. அப்போ இவர் வல்லமையான விதத்தில் இங்கே கீழ்ப்படிய எந்த அளவுக்கு கீழ்ப்படியார பாருங்க. மிகவும் வல்லமையான விதத்தில் கட்டளையை கொடுக்கிறவர், அப்படி வல்லமை வாய்ந்தவர் இவர்.
அப்படிப்பட்ட இவர் அங்கே முழுவதுமாக இதுவரைக்கும் எவரும் கீழ்ப்படியாத விதத்திலே, எந்த அளவும் இல்லாத விதத்திலே முழுவதுமாக பூரணமாக அங்கே கீழ்ப்படுகிறார். Human beings, again, in human beings, when you look at human beings, we neither have the all-powerful command of Jesus, nor do we obey like Jesus. அப்போ மனிதர்கள் மத்தியில் நாம் அவர் அளவுக்கு சர்வ வல்லமையுள்ள விதத்தில் கட்டளையிடுகிறவராகவும் யாரும் கிடையாது. அவர் அளவுக்கு பூர்ணமாக முழுவதுமாக கீழ்ப்படிந்தவர்களும் யாரும் கிடையாது. We need to be inspired by looking at Jesus. When we see his obedience, let us be inspired to obey more. And not just surrender, but obey whatever God wants us to do. அப்போ நாம் இயேசுவினாலே அப்படி நம்ம ஒரு ஒரு உந்துதல் நமக்குள்ளாக ஏற்படணும் பாருங்கள். நம்ம அவரை அதிகமாக பார்க்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு அவராலே ஊக்கமளிக்கப்பட்டு அதிகமாக தேவன் என்னவெல்லாம் சொல்கிறார் அதற்கு கீழ்ப்படியும்படியாக நாம் ஈர்க்கப்பட்டு ஊக்கமளிக்கப்பட வேண்டும். அவரை போல மாற வேண்டும். The more we obey God, that is when we will truly become great. நாம் அதிகமாக தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தான் உண்மையாகவே நாம் மேன்மை அடைய முடியும். உண்மையான மேன்மையை அடைய முடியும். As I said before, the world thinks of greatness in a very distorted, one-sided way. They think only independence, only authority and power, and these things are greatness. உலகம் பார்த்தீங்கன்னா மேன்மை, அதாவது இந்த கிரேட்னஸை பார்த்தீங்கன்னா அவங்க தவறான விதத்தில் சிதைவான விதத்தில் அது உலகம் யோசிக்குது பாருங்கள். இந்த அதிகாரத்தையும் பெரிய ஒரு வல்லமையை நான் பெற்றுட்டேன்னா போதுமாக்கும் அப்படின்ற விதத்தில் யோசிக்குது பாருங்கள். ஆனால் அது கிடையாது. உண்மையான மேன்மையும் அதிகாரமும் அது கிடையாது. You can only know what is true greatness by looking at Jesus, because only in Jesus do you see these qualities like independence and authority and power and sovereignty and powerful commanding, all these things combined with complete reliance upon God and total surrender and perfect obedience. அப்போ உண்மையான மேன்மை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உலகத்தில் இல்லை பாருங்கள், இயேசுவின் இடத்துல தான் பார்க்க முடியும் பாருங்கள். அவரிடத்துல தான் உண்மையான மேன்மை இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் அங்கே கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படுகிறவராக இருக்கிறார். ரெண்டும் இணைந்து பூர்ணமான விதத்தில் அவரிடத்துல தான் காணப்படுது பாருங்க. அப்போ அவரிடத்துல தான் மேன்மையான விஷயம், மேன்மைனா என்னன்றது அவரிடத்துல தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடத்துல தான் பார்க்க முடியும். And that's why I think the first thing that we all need to do is to look carefully at Jesus. That's why we're talking about seeing his glory and all that, you see. It's so important to look carefully at Jesus, because we're all the time looking at the world. That's all we can see in the But that's why it's important to look carefully, long enough at Jesus to understand true glory, true greatness. அதனால தான் நான் நினைக்கிறேன், நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய முதல் காரியம் இயேசுவை கவனமாக கவனித்து பார்க்க வேண்டும். அவரை நல்லா கவனமாக கவனித்து பார்க்குறது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதனால தான் இந்த இயேசுனுடைய மகிமையை பார்ப்பதெல்லாம் குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சும்மா உலகத்தையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது பாருங்கள். உண்மையான மேன்மையும் உண்மையான மகிமையும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு இயேசுவை எந்த அளவுக்கு பார்க்கணுமோ அந்த அளவுக்கு கவனமாக கவனித்து பார்க்க வேண்டும். And we have to keep looking until we start admiring, until we have that wow effect. And we go, wow, that's amazing. Jesus is amazing. This character trait of Jesus is so amazing, right? Look until you are amazed. அப்போ இயேசுவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். எந்த அளவுக்கு பார்க்கணும், அப்படியே அவரை பார்த்து என்று வியந்து பாராட்டக்கூடிய நிலை வர்ற அளவுக்கு பார்க்கணும் பாருங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் அவரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அது வரைக்கும் நீங்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். Why I'm saying that is, when you look in that way, that's when true transformation happens on the inside of you. The Holy Spirit begins to transform you as you are looking to Jesus. The Holy Spirit transforms you, makes you more and more like him. That's what 2 Corinthians 3:18 says. I'm not going to read it, but that's what it says.
அப்ப அப்படித்தான் வந்து நம்ம அவரை பார்த்துக்கொண்டே இருக்கும்போது, அப்படித்தான் நமக்குள்ள ஒரு மறுரூபம் உண்டாகுது பாருங்க. நாம அவரை அதிகம் அதிகமாய் பார்த்துக்கொண்டே இருக்கும்போது தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து, நாம அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவரைப் போல நம்மை அவர் மறுரூபமாக மாற்றுகிறார். அப்படித்தான் 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுது பாருங்க. அவரைப் போலவே நம்மை மாற்றுகிறார். வசனத்தை வாசிக்க போறதில்ல. ஆனால் அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. அவரைப் போல நம்மை முழுவதுமாக அவர் மறுரூபமாக்குகிறார். If you want to truly become great and fulfill that potential that God has put within you for greatness, the path, the Christian path is keep admiring the greatness of Jesus Christ, the glory of Jesus Christ. அப்போ உண்மையிலே நீங்க மேன்மை அடையணும் அப்படின்னு விரும்புறீங்களா? மேலான நிலை அடையணும்னு விரும்புறீங்களா? அப்ப என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற அந்த அதாவது கிறிஸ்தவ அந்த வழிமுறையை மேன்மை அடைவதற்கா என்று தேவன் வைத்திருக்கிற அந்த கிறிஸ்தவ வழிமுறையை நீங்க பார்க்கணும் பாருங்க. என்ன பண்ணணும்? இயேசுவை அதிகம் அதிகமாய் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படித்தான் மேன்மை அடைய முடியும். The more we become like Him, right? The more we transform and become like Him, the more we will actually be in awe of Him. Our amazement of Him will only increase the more we become like Him. அப்ப நம்ம இயேசுவை போலவே அதிகம் அதிகமாய் மாற மாற நாம வந்து நம்முடைய வியப்பு, ஆச்சரியம் இன்னும் அதிகம் அதிகமாக அவரை பார்த்து இன்னும் அதிகம் அதிகமாய் வியப்பும் ஆச்சரியம் நமக்கு உண்டாகும். இன்னும் அதிகம் அதிகமாக அவரை போல மாறிக்கொண்டே இருப்போம். You may think, how can that be true? If I become like Jesus more, then I'll be less amazed by Jesus, you may think. ஒரு ஆள் நீங்கள் கேட்கலாம், அது எப்படிங்க உண்மை? நான் அதிகமாக இயேசு போல ஆனோன்னா அப்புறம் அவரை பார்த்து குறைவாக தான் நான் வியப்படைவேன், அவரை குறித்து ஆச்சரியப்படுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். If I can give you an illustration, it's strange when we are children, the way we look at our parents, we don't appreciate them so much. But when we grow up and become parents ourselves, the more we become like them. When we become parents like them, that is when we truly start appreciating our own parents. It takes a parent to appreciate a parent. அப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நாம் வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கையில் நம்முடைய பேரண்ட்ஸை பார்த்து அந்த அளவுக்கு வியந்து பாராட்டுறதில்ல, அந்த அளவுக்கு நம்ம பாராட்டுறதில்ல. ஆனால் நம்ம வளர்ந்து நம்ம பெரிய ஆளாகி நாமளும் வந்து அவங்கள போலவே ஒரு பெற்றோராக ஆகும்போது, அப்போ நம்ம பெற்றோராக இருந்து என்ன பண்ணுறோம், அவங்கள போலவே இப்போ நாமளும் ஒரு பெற்றோராக மாறிட்டோம் இல்லையா? இப்போ இந்த நிலையில் இருந்து என்ன பண்ணுறோம், உண்மையிலே அவங்க பெற்றோராக இருந்ததுக்கு பெற்றோராக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லி அப்போதான் நாம் அவர்கள் நம்முடைய பெற்றோரை நம்ம வியந்து பாராட்ட ஆரம்பிக்கிறோம். அப்போ அவங்க போல மாறும்போது அவங்கள அதிகமாக பாராட்டுகிறோம் இல்லையா? Only when we become a parent, we realize, how difficult it is and how many sacrifices are involved. And in fact, the more parenting we do only, the more and more and more we appreciate our own parents. நாம் பெற்றோர் ஆனதுக்கப்புறம் தான் பெற்றோராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதில் எவ்வளோ பெரிய சவால்கள், எவ்வளோ பெரிய கடினமான காரியங்கள்லாம் இருக்குது, பிள்ளைங்களை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம், அதெல்லாம் நம்ம உணர்றோம் பாருங்கள். அப்போ தான் அதிகமாக அவங்கள என்ன செய்கிறோம், பாராட்ட ஆரம்பிக்கிறோம். அப்புறம் இன்னும் அதிகமாக நாம் வந்து பெற்றோராக இருந்து பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கும் போது தான் இன்னும் அதிகமாக நம்முடைய பெற்றோரை நாம் வியந்து பாராட்டுகிறோம். I'm saying this because I want to encourage you, because the more you become like Jesus, and this whole life is about becoming more like Jesus, right? And the more you become like Jesus, I'm telling you, my friend, the more amazed you will be by the glory of Jesus. You'll see Him as even more and more and more amazing. இதை நான் உங்களை ஊக்குவிக்கும்படியாக சொல்கிறேன் பாருங்கள். நாம் வந்து அதிகமாக இயேசுவை போலவே மாறணும். இந்த வாழ்க்கையில் நம்ம அதிகமாக இயேசுவை போலவே மாறணும். அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்காக தான் இருக்கிறோம். நாம் அதிகமாக இயேசுவை போலவே மாற என்ன பண்ணுறோம், அவரை பார்த்து வியப்பும் ஆச்சரியம் அடைகிறோம். அவரை இன்னும் அதிகமாக பாராட்டுகிறோம். And one day, God will fully and totally and perfectly transform us so that we will become like Christ in every way. ஒரு நாள் தேவன் நம்மளை முழுவதும் முற்றிலுமாக எல்லா விதத்திலும் கிறிஸ்துவை போலவே பூரணமாக மாற்றி விடுவார் பாருங்க. அப்போ எல்லா விதத்திலும் அவரை போலவே நாம இருப்போம். I'm not saying we'll become God, but what I mean is we will be perfectly in the image and likeness of God. That is, we will become like Christ in His perfect humanity. அப்படி சொல்லுதுன்னா நாமளும் கடவுளாயிரும் அப்படி சொல்ல பாருங்க. அப்படி கிடையாது. நாம் வந்து அதிகமாக அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தின்படி மாறிடுவோம் பாருங்க. முழுவதுமாக அந்த கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவினுடைய அந்த மனித தன்மையை போல முழுவதுமாக பூரணமாக நாம் அவரை போல மாறிவிடுவோம்.
And on that day, when you are most like Christ, is when you will be most amazed by the glory of Christ. அந்த நாள்ல அதிகமாக நீங்கள் கிறிஸ்துவை போல மாறி இருக்கும்போது கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்த்து அதிகமாக வியந்து நீங்க பாராட்டுவீங்க. And from that day, I'm talking about when you go and see the face of Jesus one day in heaven, in the new heavens and the new earth. From that day until forever, you will continue to see more and more and more and more of His glory. அந்த நாள்ல இருந்து எந்த நாள்ல இருந்து சொல்றேன், அதாவது ஒரு நாள் நீங்க இயேசுவை போய் முகமுகமா தரிசிக்க போறீங்க, பார்க்க போறீங்க. அந்த நாள்ல இருந்து நீங்கள் இயேசுவை அதிகமாக அவருடைய மகிமையை, அவருடைய அழகை, அவருடைய மகிமையை அதிகமாக பார்த்து கொண்டே இருக்க போகிறீர்கள். You will continue seeing more of His glory for all eternity, because there is always more to see of the glory of Christ. அவருடைய மகிமையை நீங்கள் நித்தியமாக தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்க போறீங்க. ஏன்னா அவருடைய மகிமை அந்த அளவுக்கு பார்த்து கொண்டே இருக்கிற விதத்துல அதிகமாக இருக்கிறது. You will forever remain amazed and you will forever be satisfied with the sight of His glory. அப்போ இருக்கிற வரைக்கும் அவருடைய மகிமை என்றென்றைக்குமாக பார்த்து வியந்து கொண்டே இருப்பீங்க, ஆச்சரியப்பட்டு கொண்டே இருப்பீங்க. அவருடைய அந்த மகிமையினால நீங்கள் என்றென்றைக்குமாக திருப்தியாகவே இருப்பீர்கள். What a great blessing. எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. Let's thank God. Let's pray. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், ஜெபிப்போம். Oh Father God, we come to you in Jesus' name. பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே மண்டையில் வருகிறோம். Our hearts are filled with thanksgiving and amazement at your great plans for our future, O God. ஆண்டவரே, எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீர் வைத்திருக்கிற மாபெரும் திட்டத்தை எங்களுடைய இருதயம் ஆச்சரியத்தினாலும் ஆண்டவரே வியப்பினாலும் நிரம்புகிறது கர்த்தாவே. Oh, you have made us in your image to one day be perfectly like Jesus in His perfect humanity. ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய சாயலின்படி உண்டாக்கி இருக்கிறீர். ஒரு நாள் நாங்கள் முழுவதுமாக இயேசுவை போல பூரணமாக அவருடைய அந்த மனித சாயலுக்கு நாங்கள் ஒப்பாக மாறுவோமே. Oh Father, we look forward to that day, and even today, in this day, oh God, we thank you for showing us a glimpse of the glory of your Son. அந்த நாளை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. ஆனாலும் இப்பொழுதே அந்த உம்முடைய குமாரனுடைய மகிமையை கொஞ்சம் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி காண்பித்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We pray, oh God, that you'll continue to open the eyes of our heart, each person, Lord, and continue to motivate us and cause us to see your glory, so that we will be transformed more and more and become more like you, oh God. ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவரே ஊக்கம் அளிப்பீராக. உம்முடைய குமாரனுடைய மகிமையை இன்னும் அதிகமாக பார்க்கும்படியாக எங்கள் கண்களை திறந்தருளுவீராக, ஊக்குவிப்பீராக கர்த்தாவே. உம்முடைய குமாரனுடைய மகிமையை பார்ப்பதன் மூலமாக இன்னும் அதிகமாக உம்மை போல உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் அதிகமாக மாற உதவி செய்வீராக. Oh, help us to truly represent Jesus Christ on this earth. Help us to be the arms and the feet of Jesus. ஆண்டவரே, உண்மையாகவே இந்த பூமியிலே இயேசுவை நாங்கள் அங்கே வெளிப்படுத்தி ஒரு பிரதிநிதிகளாக நாங்கள் இருந்து வெளிப்படுத்தி காண்பிக்க உதவி செய்வீராக. இயேசுவுடைய கைகளாகவும் கால்களாகவும் இருந்து செயல்பட உதவி செய்வீராக கர்த்தாவே. Oh, cause us to shine forth the glory of Christ in our very lives, and let others see Jesus in and through us, oh God. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி பிரகாசிப்பித்து காண்பிக்க உதவி செய்வீராக. எங்கள் வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவனுடைய மகிமையை மற்றவர்கள் காணட்டும் கர்த்தாவே. May the name of Jesus be glorified through it all. எல்லாவற்றின் மூலமாக இயேசுவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.